எங்கே ஆரம்பித்தார் விஷயத்தை? மாரீச்சனில் ஆரம்பித்தார். வடிவுடைய மானும் இகல் கரனும் திகழ் எழு வகை மராமரமும். இந்த மராமரத்தை எப்படி வாலி பயன்படுத்துவான்? அந்த வாலி பயன்படுத்தின மாதிரி ராமனையும் அம்பு போட சொல்லுன்னா. சுக்ரீவன் மெல்ல கையை பிசந்து கொண்டே இந்த மராமரங்கள் அப்படின்னொன்ன ராமர் என்ன பண்ணார்? ஒன்னே ஒன்று தான், ஒரே ஒரு அம்பு. 7 அம்பு இல்லை, ஒரே ஒரு அம்பு 7 மரங்களையும் துளைத்து கொண்டு போச்சு. அதுதான் அந்த 7 வகை மராமரமும் துளைத்து, அந்த மாரீச்ச மானையும் துளைத்து, இகல் கரனையும் துளைத்து, திகழ் 7 வகை மராமரமும் ஒன்றுமில் வலிய திரள் வாலி உரமும் நெடும் கடல் அவை 7. இப்ப மராமரம் துளைத்தது மாத்திரம் பெருசில்ல, நிகர் ஒன்றுமில் வலிய திரள் வாலியும். தனக்கு நிகர் அப்படின்னு யாரையும் வாலிக்கு கம்பேரிசனாக காட்ட முடியாது. அந்த வாலியையும் துளைத்து, நெடுங்கடல் 7 அவையும். 7 கடலை துளைத்தால் எப்படி இருக்குமோ அப்படியா அந்த வாலியையும் துளைத்து, மர நிருதர் சேனை முழுதும் இலங்கை மண் வகையில் ரவி போலும் மணியும் அலங்கிருத்த மண மௌலியான ஒரு பதும். இத்தனையும் என்னன்னா அலங்கிருத்த மௌலியான ஒரு பத்தும். 10 தலை இருக்கிற ராவணன், அந்த 10 தலை ராவணனுக்கு தலையில 10 கிரீடங்கள், அந்த 10 கிரீடங்களும் கீழே விடும்படியாக. அந்த 10 கிரீடங்கள்ல எப்படி அலங்காரம்னு சொன்னா, அப்படியே சூரியனை எடுத்து வச்சா மாதிரி இருக்கக்கூடிய நவரத்னங்கள். வானலோகத்தில் இருக்கிற சூரியனை எடுத்து அவனுடைய கிரீடத்தில் வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கிற நவரத்னங்கள். இலங்கை மண் வகையில் ரவி போலும் மணியும் அலங்கிருத்த மணி மௌலியான ஒரு பத்தும். விஞ்சு 20 தோளும், அவனுடைய 20 தோளும் அடை வலமும் மாள விடு சர அம்புடை தசரத குமர ரகுகுல புங்கவன் அருள் புனை முராரி மருக. முருகனை சொல்றதுக்கு இத்தனையும் வருது. தசரத குமாரன், ரகுகுல புங்கவன், அருள் புனை முராரி மருகனே முருகனே அப்படின்னு வரக்கூடியது மாரீச்சனில் ஆரம்பித்து ராவணன் வரைக்கும் வரக்கூடிய அந்த ராமாயண காட்சி. அதே மாதிரி வாலியில் ஆரம்பித்து ராவணன் வரைக்கும் வரும். இது திருத்தணிகைக்கான திருப்புகழ். இதுலேயும் அப்படித்தான். திரை நீண்டு இறை வாரியும் வாலியும் நெடிது ஓங்கும் மராமரம் 7 நெசமாஞ்சி ராவணனார் முடி பொடியாக சிலை வாங்கிய நாரணனார். வரி சேர்ந்திடு சேல் கயலோ அப்படிங்கிற அந்த திருப்புகழ் திருத்தணிகைக்கான திருப்புகழ். திரை நீண்டு இறை வாரியும் வாலியும் நெடிது ஓங்கும் மராமரம் 7 தெசமாஞ்சி ராவணனார் முடி பொடியாக. அது என்ன தெசமாஞ்சிர அப்படின்னா தசமாம் சிர. அது எதுகைக்காக தசமாம்னு வரும். தசமாம் சிர 10 தலைகளை கொண்ட ராவணன். தசமாஞ்சிர ராவணனார் முடி பொடியாக சிலை வாங்கிய நாரணனார். அவனுடைய 10 தலையும் விடும்படியாக தன்னுடைய கையிலே இருந்து அம்பு போட்ட நாரணனார். ராவணனார் முடி பொடியாக அம்பு இழுத்த ராவணனார். இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வாலியை சுக்ரீவனை எப்படியெல்லாம் அந்த வாலியும் சுக்ரீவனும் சண்டை போட்டார்கள் என்பதையெல்லாம் விளக்கியே பாடியிருப்பார். அவருக்கு என்னமோ அந்த மராமரங்களை பாடுறதுல கொஞ்சம் அதிகப்படியான ஆசை இருந்திருக்கும்னு தோன்றுகிறது. ஏன்னா நிறைய இடங்கள்ல அந்த மராமரத்தை பற்றிய செய்தி வருகிறது. 7 மரங்களும் வன்குரங்கும் வாலியும் புறமும் பரம்பரை ராவணனும் சதுரங்க இலங்கையும் மடைவேழமும். சதுரங்க இலங்கைனா 4 படைகள் இருந்த இலங்கை. ராவணன்கிட்ட 4 வகையான படைகள்.
ரத கஜ துரக பதாதி, அதுதான் சதுரங்க இலங்கை. ஈடழியும்படி சந்திரனும் சிவசூரியனும் சுரரும் பதம் பெற. ராவணன் அழிச்சதுனால என்ன கிடைச்சது? ராவணன் எப்படிப்பட்டவன்? ராவணன் அழிச்சதுனால என்ன கிடைச்சது? ராவணன் சீதையை அபகரித்து கொண்டு போனான்ங்கிறது மாத்திரம் காரணம் இல்லை. அது ஒரு ஃபஸ்ட்டு ரீசன், அவ்வளவுதான். சில சமயத்தில் உள்ளுக்குள்ளே வேறு ஏதாவது காரணம் இருக்கும். ஆனால் அதை செயல்படுத்துறதுக்கு இமீடியட்டாக வேற ஒரு காரணம் வேணும். அந்த இமீடியட் ரீசன்கிறது தான் சீதையை அவன் தூக்கி கொண்டு போனான். ஆனால் ராவணன்கிட்ட இருந்த தப்பு, பெரிய தப்பு. நம்ம நேற்றுக்கே பார்த்தோம், 10 தலையும் பெருத்தவன். அவன்கிட்ட இருந்த அகங்காரம். பிரம்மாவினுடைய பேரன். ஆனால் தேவர்களில் ஒருத்தரை கூட வேலை செய்ய விட மாட்டான். தேவர்கள்னா ஏதோ தேவர்கள் மேலே அவனுக்கு பகைமை அதனாலன்னு இல்லை. இப்போ பார்த்தோம் இல்லையா, கால் செல்லாது அவன் முன்னர். காற்று தேவன் வீசக்கூடாது. யார் நீ? நான் தான் அக்னி. என்ன பண்ணுவ? நெருப்பு. நெருப்பா? என் வீட்டு அடுப்பங்கரைக்கு போ. அக்னி தேவனுடைய வேலை என்னன்னா, அவன் வீட்டில் அடுப்பு இருக்கிறது தான் வேலையே தவிர அக்னி தேவன் தன்னுடைய வேலையை செய்யக்கூடாது. நீ யார்? வாயு தேவனா? நீ வீசக்கூடாது, போ. நீ யார்? சந்திரனா? போ அங்கேருந்து. சந்திரன் இரவு நேரத்தில் வரக்கூடாது, பகல் நேரத்தில் சூரியன் வரக்கூடாது. அப்போ என்ன அர்த்தம்? நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்துக்கு எதிர்ப்பாக இருந்தவர்கள். இயல்பாக நடக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே நடக்க விடாமல் அவற்றை தடுத்தவர்கள் அவர்கள்தான் ராட்சசர்கள். அதனால தான் ராவணனை அழிக்க வேண்டிய ஒரு நிலை வந்தது. அதைத்தான் இங்கே பாடுறார். எப்படி ராவணனு தலை விழுந்தது. முதல் வரியிலெல்லாம் வாலியில் ஆரம்பித்து ராவணன் வரைக்கும் 7 மரங்களும் வன்குரங்கெனும் வாலியும் பரமும் பரம்பரை ராவணனும் சதுரங்க லங்கையும் அடைவே முன் ஈடழியும்படி. இதுவரைக்கும் வந்ததெல்லாம் ராட்சசர்கள் தான். 7 மராமரங்கள், வலிய குரங்கு என்கிற வாலி, அந்த வாலியினால் வரக்கூடிய அம்பரம். அம்பரம்னு சொல்கிறச்சே வானம் வரைக்கும் போகலாம். பரம்பரை ராவணனும், நல்ல பரம்பரையைச் சேர்ந்தவன் ஆனால் சரியாக நடந்து கொள்ளாத ராவணனும் சதுரங்க லங்கையும். இவையெல்லாம் அழிந்தால் என்ன கிடைக்கும்னு சொல்றார். சந்திரனும் சிவசூரியனும் சுரரும் பதம் பெற. இந்த ராவணன் அழிஞ்சாத்தான் சூரியன் தன்னோட வேலையை பண்ண முடியும், சந்திரன் தன்னோட வேலையை பண்ண முடியும்னா கெட்டிங் பேக் டு நார்மல்சி, இவற்றையெல்லாம் சரியாக செய்வதற்கு அவர்களை அழித்த ராமன். சந்திரரும் சிவசூரியனும் சுரரும் பதம் பெற ராமசரம் தொடு புங்கவன். இதுதான் அதில் அழகு. சொல்றது ராமனை பற்றி. அம்பு போட்டார்னு சொல்ல வேண்டியது தானே. ராமசரம் தொடு புங்கவன். அந்த அம்புக்கே ராமசரம்னு பேரு. ராமர் போடக்கூடிய அம்புக்கே தனியான ஒரு பெயர். அந்த ராமசரம்ங்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி உண்டு. ராமசரம் யாரும் தவறு செய்யாதவர்கள் இருந்தால் அவர்களை போய் எந்த கொடுமையும் செய்யாது, அவர்கள் மீது துளைக்காது, அவர்களை விரட்டாது, அவர்கள் பக்கத்தில் போகாது. தவறு செய்யாதவர்கள் இருந்தால் அந்த அம்பு பக்கத்தில் போகாது. தவறு செய்தவர்களாக இருந்தால் அவர்களை துளைக்கும். அப்படி துளைத்துவிட்டு தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டு திரும்பி வரும். ராமனுடைய அம்பு எப்படின்னா, அம்பராத்தூணிக்கு திரும்பி வந்துடும். கடலில் போய் தன்னையே தூய்மைப்படுத்தி கொண்டு அந்த இரத்தக்கரையெல்லாம் போனதுக்கப்புறம் அம்பராத்தூணிக்கு திரும்பி வரும். அப்படிப்பட்ட நல்ல அம்பு. அதனால் அதுக்கு பேரே ராமசரம். ராமசரம் என்கிற அம்பை தொடுத்தவன். அப்போ ராமா, உன்னை விட பெருமை எதுக்கு தெரியுமா? அந்த அம்புக்கு பெருமை.
அந்த அம்புக்கு அவ்வளவு தூரத்துக்கு தெரியும் நல்லவர்கள் யாரு கெட்டவர்கள் யாருங்கிற அந்த வித்தியாசமெல்லாம் அந்த அம்புக்கு தெரியும். எனவே அப்படிப்பட்ட அம்பை தொடுத்தவனாக இருக்கிற ராமன். சுக்ரீவனுக்கும் தசக்ரீவனுக்கும் அப்படின்னு சொல்லி பாடுகிறார். தசக்ரீவனை பற்றி சொல்லும்போது ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். இஞ்சிக்குடி அப்படிங்கிற ஊருக்கான திருப்புகழ். குங்கும கற்பூர அப்படின்னு ஆரம்பிக்கும். இஞ்சிக்குடி அந்த ஊருக்கு ஒரே ஒரு திருப்புகழ் தான் உண்டு. சங்க தசக்ரீவனொடு சொலவள மிண்டு செய்யப்போன வாயு சுதனொடு சம்பவ சுக்ரீவனாதி 70 வெளமாக. வால்மீகி ராமாயணத்திலையும் கம்பராமாயணத்திலையும் ஒரு செய்தி உண்டு. வாலிகிட்ட எவ்வளவு சைன்யம் இருந்தது அப்படின்னு கேட்கும்போது 70 வெள்ளம் சைன்யம் இருந்ததுன்னு ஒரு செய்தி. அந்த 70 வெள்ளம் சைன்யம் ராமனுக்கு கிடைக்கணும்னு சொன்னால் வாலிகிட்ட இருக்கிற அந்த சைன்யம் சுக்ரீவனுக்கு வரணும். அப்போ சுக்ரீவன் அரசனானாத்தான் அது வரும் அப்படின்னு அந்த வழியில் தான் அது வரும். இப்போ அதே செய்தியை சம்பவ சுக்ரீவன் ஆதி 70 வெள்ளமாக, அந்த 70 வெள்ளம் சைன்யம் கிடைத்தது. ராமாயணத்தில் வர எந்த துல்லியமான விஷயத்தையும் அருணகிரிநாதர் விட்டுடலை. 70 வெள்ளம் சைன்யம்ங்கிற வரைக்கும் சொல்கிறார். சங்க தசக்ரீவனொடு சொல வள மிண்டு செய்யப்போன வாயு சுதனொடு. வாயுசுதன் அப்படின்னா மாருதி அனுமன். சங்க தசக்ரீவனோடு சொல வள மிண்டு செய்யப்போன, சொல்லை மிண்டு 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 உரைப்பதற்கு போன அனுமன். அனுமன் தூதுவனாக போனது தான் அப்படி பாடுறார். வார்த்தையை விண்டு 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 உரைப்பதற்காக போன அனுமன் யார்கிட்டன்னு கேட்டால் சங்க தசக்ரீவன். அது என்ன சங்க தசக்ரீவன்? ஆண்டாள் நாச்சியார் பாடும்போது 2 இடத்துல இந்த சங்கங்கிற வார்த்தையை பயன்படுத்துவான் திருப்பாவையிலேயே. பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை 30. இன்னொரு இடம் எங்கன்னா அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து உன் பள்ளி கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போலே வந்து தலை பெய்தோம். சங்கங்கிற வார்த்தை ஒரு கூட்டம், கூட்டமாக இருப்பதற்கு தான் சங்கம்னு பேர். அதுதான் சத் சங்கம் அப்படின்னும் வந்தது. இங்கே சங்க தசக்ரீவன் அவன் யாருன்னு கேட்டால் சங்க தசக்ரீவன். வெறுமன தசக்ரீவன் இல்லை, எனக்கு இத்தனை பேர் கூட இருக்கிறார்கள், என்னுடைய அரக்க சைன்யம் இருக்கிறது அப்படிங்கிற தைரியத்தில் இருந்தவனா அந்த தசக்ரீவன். தன்னுடைய கூட்டம் தனக்கு சாதகமாக இருக்கும். ஆதிசங்கர பகவத்பாதர் மனிதர்களுக்கு எப்பெல்லாம் கர்வம் வர முடியும் அப்படின்னு சில இடங்களை சுட்டி காட்டுவார். ஒரு மனுஷனுக்கு எப்போ கர்வம் வரும்? சாதாரணமாக நினச்சி பார்த்தா எப்பெல்லாம் கர்வம் வரும்? ஒன்று, தன்கிட்ட பணம் நிறைய இருக்குது, செல்வந்தராக இருக்கும்போது கர்வம் வரும். ஆஹா, என்னிடத்தில் பணம் இருக்கிறது. இன்னொன்று, நம்ம கூட ஆட்கள் இருக்கிறார்கள், நமக்கு பலமாக நிற்பார்கள், நாம் ஏதாவது மாட்டிண்டா சிக்கல்ல கூட அவர்கள் நம்மை காப்பாற்றுவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கும்போது, அதுதான் மக்க மனுஷா கூட இருந்தா அப்படின்னு சொல்கிறார்களா இல்லையா? இன்னொன்று, இளமை இருக்கும்போது. இளமை இருக்கும்போது ஒரு கர்வம் வரும், அது தனியாக இருக்கிற கர்வம். இளமை இருக்கும்போது அந்த இளமையினால் வரக்கூடிய கர்வம் கூட ஆளெல்லாம் சேர்த்துக்காது. ஏன்னா நம்மை விட அவர்கள் இளைஞர்கள்னு சொன்னால் அந்த கர்வம் கொஞ்சம் அங்கே டீஃப்ளேட் ஆகும். அதனால் இளமை கர்வம் தனியாக இருக்கிற கர்வம். செல்வத்தினால் வர கர்வம் கூட கொஞ்சம் தனியாக இருக்கிற கர்வம். கூட ஆள்பலம் இருக்கிறதுனா வரக்கூடிய கர்வம் தான் அந்த சங்கமாக இருக்கிற கர்வம். இப்போ தசக்ரீவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு 2 விதமான கர்வமும் இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் 3 விதமான கர்வமும் இருந்தது. ராமனை பார்க்குற வரைக்கும் தான் பெரிய அழகன்னு நினச்சான்.
ராமனை பார்க்குற வரைக்கும் முதல் நாள் சண்டை முடிஞ்சு வீட்டுக்கு போகிறான். தாத்தா மால்யவான் வந்து கேட்டார், என்னப்பா எப்படி இருந்ததுப்பா இன்னைக்கு சண்டைன்னர். தாத்தா கிட்ட சொன்னான், தாத்தா இது வரைக்கும் நான் ரொம்ப அழகுன்னு நினச்சேன், அதே மாதிரி மன்மதன் ரொம்ப அழகுன்னு நினச்சேன். ஆனால் இந்த ராமனை பார்த்ததுக்கு அப்புறம்தான் தெரிஞ்சுது, நானும் மன்மதனும் நாய்க்கு சமானம். நாங்கள் 2 பேரும் அழகே இல்லைங்கிறது ராமனை பார்த்தப்புறம் புரிஞ்சுதுன்னா. அப்போ தன்னுடைய இளமையினால், தன்னுடைய யௌவனத்தால், தன்னுடைய அழகால் அந்த கர்வமும் போச்சு. அவனுக்கு இன்னும் 2 காரணங்களும் கர்வத்துக்கு இருந்தது. ஒன்று, தான் 17-14 லோகத்தையும் கட்டி ஆளக்கூடிய செல்வந்தன், அத்தனை செல்வமும் தன்கிட்ட இருக்கு. அதே மாதிரி தன்னோடு இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய அரக்க சைன்யத்தால் செய்ய முடியாததில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம். இந்த எல்லா கர்வமும் சேர்ந்து அழிஞ்சுது. அதை சொல்றதுக்காக என்ன பண்றார், சங்கதசக்ரீவன். அந்த சங்கதசக்ரீவன் கிட்ட போனானே, வார்த்தைகளை மிண்டு 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 உரைப்பதற்காக போன அந்த வாயுசுதன். சரி, அவன் சங்கதசக்ரீவன், இவன் வாயுசுதன். அப்படின்னா இந்த சுக்ரீவன் யாருன்னு கேட்டால் சம்பவ சுக்ரீவன். இங்கே இத்தனை விஷயம் நடந்துதா இல்லையா இந்த காட்டில்? இதெல்லாம் நடக்கிறதுக்கு, இந்த சம்பவங்கள் நடப்பதற்கு காரணமாக இருந்த சுக்ரீவன். அதனால் இவன் சம்பவ சுக்ரீவன். சம்பவ சுக்ரீவனாதி 70 வெளமாக சண்ட கவிச்சேனையால். கவிச்சேனை அதுவும் அவர் பயன்படுத்துகிற ஒரு புது பிரயோகம். கவினா குரங்குன்னு அர்த்தம், கபினா குரங்கு. அந்த கபிங்கிறது தமிழில் கவின்னு வரும். கவிச்சேனை அப்படின்னா குரங்கு சேனை, வானரப்படை. சண்ட கவிச்சேனையால் முனலை கடல் குன்றில் அடைத்து ஏறி. அந்த கடலை அப்படி குன்றால அடைத்து சேதுபந்தனம் பண்ணி, கடல் மேலே மலையெல்லாம் தூக்கி போட்டு பாலம் கட்டி, முனலை கடல் குன்றில் அடைத்து ஏறி மோச நிஷிஷரர், மோசமான அரக்கர்கள், அந்த அரக்கர்களை தம் கிளை கெட்டு ஓட ஏவு சரபதி மருகோனே, அவர்களுடைய சொந்தக்காரர்களோடு அழியும்படியாக. எடுத்த எடுப்பில் என்ன சொன்னார்னா, சங்கதசக்ரீவன், சங்கதசக்ரீவனுடைய சொந்தக்காரர்களோடு அவன் அழியும்படியாக அம்பு தொடுத்த ராமன். அம்பு தொடுத்த ராமன்னு சொல்கிறச்சே ஒரு புது பெயரை ராமனுக்கு சொன்னார், சரபதி. சரங்களை எதிரிகள் மீது சரமாரியாக போட்டவன் அப்படிங்கிறதுனால சரபதி அப்படின்னு ஒரு புது வார்த்தையை பயன்படுத்தினார். ஏராளமான இடங்களில் ராமாயணத்தினுடைய பல காட்சிகளை திரும்ப 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 பாடினதுனால கிட்டத்தட்ட தொகுத்து பார்த்தோன்னு சொன்னால், ஆரம்பத்திலேருந்து எடுத்து பார்த்தோன்னா முழு ராமாயணம் அது. ராமாயணத்தில் வர எல்லா காட்சியையும் பாடுகிறார். விபீஷ்ணனுக்கு எப்படி முடிசூட்டினார்கள்னு பாடுறார். பருதி மகன் வாசல் மந்திரி அனுமனோடு நேர் பணித்து பரிதக அடையா முன் வந்து பரிவாலே பரவிய விபீஷணன் பொன் மகுட முடிசூட நின்ற படரும் ஒடி ராவணன் தன் உறவோடே எரி புகுத மாறில் அண்டர் குடி புகுத மாறு கொண்ட ரகுபதி இராமச்சந்திரன் மருகோனே. இதில் எந்த கதையெல்லாம் வரும்னா, பருதி மகன் வாசல் மந்திரி அனுமனோடு நேர்படிந்து. 2 நாள் முன்னால் ஒரு காட்சி பார்த்தோம் இல்லையா, விபீஷ்ணன் அங்கே வந்து நின்னான். விபீஷ்ணன் வந்தோடனே இங்கே உட்காந்துட்டு இருந்த சுக்ரீவன் சொன்னால் இவனை சேர்த்துக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அனுமன் சொல்ல, இந்த விபீஷ்ணனால்தான் சீதை பத்திரமாக இருக்கிறாள்னு சொல்ல, எனக்கு உசுர் இவனால தான் இருக்குன்னு சொல்ல, அதுக்கப்புறம் சுக்ரீவனை அனுப்பி அவனை அழைத்து கொண்டு வர சொன்னாரே, அதை அப்படியே சேர்த்து ஒரே வரியில் சொன்னார். பருதி மகன் வாசல் மந்திரி அனுமனோடு நேர் பணிந்து பரிதக அழையாமுன் வந்து பரிவாலே பரவிய விபீஷணன். இந்த விபீஷ்ணனை ராமன் கூப்பிடலை,
ஆனால் ராமன் கூப்பிடுவதற்கு முன்னால அழையா முன் வந்து அவனாகவே வந்து அந்த அன்பை காட்டிய விபீஷணன், இந்த விபீஷணன் எங்க வந்து நின்னான்னா பருதி மகன் வாசல், சுக்ரீவனுடைய வாசல்ல வந்து நின்று மந்திரியான அனுமன் சொல்ல மந்திரி அனுமனோடு நேர் பணிந்து, சுக்ரீவனும் அனுமனும் சொல்ல அதனால் உள்ளே வந்த, சுக்ரீவன் சொல்லல, சுக்ரீவன் தான் போய் அழைத்து கொண்டு வந்தான், அதை சொல்ற மாதிரி சுக்ரீவன் அழைத்து கொண்டு வர. அநேகமாக தமிழ்நாட்டில் என்ன மாதிரியெல்லாம் ராம கதை இருந்ததோ அந்த கதையை பாடுகிறார். ஆனால் ஒரு இடத்துல கம்பராமாயணத்திலேருந்து மாறுபட்டும் பாடுகிறார். வால்மீகி ராமாயணத்தில் மட்டுமே காணக்கூடிய ஒரு விஷயம் அது, கம்பராமாயணத்தில் கிடையாது. ஆனால் என்ன காரணமோ தெரியாது, அந்த குறிப்பிட்ட விஷயத்தை மாத்திரம் வால்மீகி ராமாயணத்தை எடுத்துக்கொண்டு பாடியது போலவே பாடுகிறார். தாரையை பற்றி பாடுகிறார். தாரை வாலியினுடைய மனைவி. அந்த வாலியினுடைய மனைவி அதுக்கப்புறம் வாலியின் மறைவுக்கு அப்புறம் என்ன ஆனாள் என்பதை சொல்லுவதாக பாடுகிறார். அது மாத்திரம் கொஞ்சம் வால்மீகி ராமாயணத்திலேருந்து எடுத்த மாதிரி இருக்கு. வால்மீகி ராமாயணத்துக்கும் கம்பராமாயணத்துக்கும் அந்த இடத்துல ஒரு வித்தியாசம் உண்டு. வாலி சுக்ரீவனுடைய மனைவியை கவர்ந்து கொள்வான். அதுக்கப்புறம் வாலி இறந்து போவான். இறந்து போனதுக்கப்புறம் மழைக்காலம் வந்துவிடும். அப்போ ராமர் என்ன சொல்லிட்டு போவார்னா, இந்த மழைக்காலம் முடிகிற வரைக்கும் நாங்கள் காட்டில் காத்துக்கிட்டு இருக்கோம். மழைக்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் நீ உன்னுடைய படையை திரட்டி கொண்டு வா. இந்த மழைக்காலத்தில் எங்கேயும் போக முடியாது. 2 மாதம் கழித்து நீ வந்தேன்னா அதுக்கப்புறம் சீதையை தேடுகிற முயற்சிகளை எடுக்கலாம். அவர் காட்டில் காத்துட்டுருப்பார். சுக்ரீவன் அந்த மழைக்காலம் முடிந்த உடனே போக மாட்டான். என்ன காரணமோ தெரியாது, மறந்து போயிடும். வாக்கு கொடுத்தோமே, வரேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தோமே அப்படிங்கிறத மறந்துடுவான். அவன் மறந்ததற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, ஒருவேளை இவ்வளவு நாள் அண்ணன் அடித்து விரட்டி எங்கேயோ போய் ஒளிந்திருந்ததுனால இப்போ மறுபடியும் ஆட்சி கிடைச்ச உடனே அந்த ஆட்சியினுடைய சந்தோஷத்தில் தன்னையே மறந்து அந்த வசதிகளில் திளைத்திருப்பான். இந்த சந்தர்ப்பத்தில் என்னாகும், அங்கே 2 மாதம் கார்காலம் முடிஞ்சு போச்சு, இன்னும் சுக்ரீவன் வரல. உடனே ராமர் என்ன பண்ணுவார்னா, லக்ஷ்மணனை கூப்பிட்டு போய் அவங்ககிட்ட சொல்லு, இந்த வாலியை கொன்ன அம்பு என்கிட்ட மிச்சம் இருக்குன்னு போய் சொல்லு, அந்த அம்பு என்கிட்ட தான் இருக்கு, அதை போய் சொல்லு அப்படிம்பார். அது வரைக்கும் சொல்கிறார். மறந்த சுக்ரீபனாம் நீச்சன் வாசலில் இருந்து உளுத்த, நீ ஓராதது எது சொல், மனம் கழித்திடலாமோ துரோகி, முன்பு வாலி வதம் செய் விக்கிரம ஸ்ரீராமன் நான், நிலமறிந்த இச்சரமோ கெடாது இனி வரும்படிக்கு உரையாய். இதெல்லாம் யாரு? ராமர் லக்ஷ்மணன்ட்ட சொன்னது. அப்படியே அந்த வித்தின் கோட்ஸ் சொல்ற மாதிரி இருக்கு. மறந்த சுக்ரீவன் அந்த சுக்ரீவனுடைய வாசலுக்கு போய் நீச்சன் வாசலில் இருந்து, அந்த நீச்சனாக இருப்பவன் அவனுடைய வாசலுக்கு போய் உளுத்த, அவனை கூப்பிடுச்ச உளுத்தனே அப்படின்னு கூப்பிட்டு, நீ ஓராதது ஏது கொல், நீ என்ன நினச்சே பார்க்கலையா, என்ன நடக்கும்னு நினச்சி பார்க்கலையா, மனம் கழித்திடலாமோ, எதையுமே நினச்சி பார்க்காம நீ பாட்டுக்கு வசதியில் சந்தோஷமாக இருப்பியா, துரோகி, முன்பு வாலி வதம் செய் விக்கிரம ஸ்ரீராமன், வாலியை வதம் செய்த வீரனான ஸ்ரீராமன் நான் இங்கே இருக்கேன். நிலமறிந்தது இச்சரமாமோ, இந்த பூமிக்கு தெரியாதா, இந்த சரம் என்கிட்ட இருக்குன்னு அவங்கிட்ட போய் சொல்லு.
அது இனியும் கெடாமல் இருக்கும்படியானால் நீ வரும்படிக்கு உரையாய் அப்படின்னு லக்ஷ்மணன் அனுப்பிச்சு சொல்கிற மாதிரி ஒரு சீன் உண்டு. அது அப்படியே பாடுறார். ஆனால் அதில் என்னன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய விஷயந்தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. லக்ஷ்மணன் இங்கேருந்து போவான். லக்ஷ்மணன் போகும்போது குரங்கெல்லாம் பயப்படும், அவ்வளோ கோபத்தோடு போவான். ராமனுக்கு கோபம் வருகிறதுன்னு சொன்னால் அதை மாதிரி பல மடங்கு லக்ஷ்மணனுக்கு வந்துடும். காரணம் என்னன்னா, ராமன் கோபப்பட்டாலோ அல்லது ராமனுக்கு வருத்தம் வந்தாலோ லக்ஷ்மணனால் தாங்க முடியாது. அந்த கோபத்தில் லக்ஷ்மணன் போகிறான். அங்கே இருக்கிற குட்டி குரங்கெல்லாம் அப்படியே பயப்படும், எல்லாம் மரத்தில் போய் ஒளிஞ்சுக்கும். லக்ஷ்மணன் வருகிறான் கோபத்தோடுங்கிற செய்தி அனுமனுக்கு போகும். அங்கதன் பார்த்துருவான். அங்கதன் ஓடி போய் அனுமன்கிட்ட சொல்லுவான். அனுமனுக்கு இந்த செய்தி போனதுக்கப்புறம் வால்மீகி ராமாயணத்துலேயும் கம்பராமாயணத்துலேயும் கொஞ்சம் வித்தியாசமாக அந்த காட்சி வரும். அனுமன் போய் பார்ப்பார். சுக்ரீவன் மது அருந்தியவனாக இருப்பான். என்ன நிலைமையில் இருக்கோங்கிறதே அவனுக்கு தெரியாது. இருந்தாலும் அவனை போய் மெல்ல எழுப்பி இந்த மாதிரி லக்ஷ்மணன் வருகிறான்னு சொன்ன உடனே அவனே ரியலைஸ் பண்ணுவான். ஆஹா, நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு ரியலைஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய தாரை, இப்போது அவனோடு இருக்கிற அவனோடு வாழ்கிற தாரை கிட்ட நீ போய் எப்படியாவது சமாதானப்படுத்துன்னு சொல்ல, அந்த தாரை சற்றே மயக்கமுற்ற கண்களோடு வந்து லக்ஷ்மணனை சமாதானப்படுத்துவதற்கு வருவாள்னு வான்மீகம் சொல்லும். கவி சக்கரவர்த்தி என்ன பண்ணிட்டார்னா இந்த கதையை அப்படியே மாற்றினார். எந்த தப்பை வாலி பண்ணினான்னு சொல்கிறோமோ அதே தப்பை மறுபடியும் சுக்ரீவன் பண்ணினான்னு காட்டக்கூடாது. அதனால் என்ன பண்ணினார்னா கொஞ்சம் அந்த கதையை மாற்றினார். லக்ஷ்மணன் கோபத்தோடு வருவான். அங்கதன் போய் ஆஞ்சநேயன்ட்ட ரொம்ப கோபமாக வந்துட்டுருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே ஆஞ்சநேயர் என்ன பண்ணுவார்னா, சுக்ரீவன் எப்படி இருக்கான்னு போய் பார்ப்பார். அவனை எழுப்ப முடியாது. சரி, இவனை இப்போ எழுப்ப வேண்டாம் அப்படின்னு நேராக அந்த பக்கம் போவார். தாரை இருப்பா. தாரைக்கிட்ட போய், அம்மா இந்த மாதிரி கோபத்தோடு இளவல் வருகிறான் அப்படின்னு சொன்ன உடனே தாரை வருவா. தாரை எதிரில் வரா. லக்ஷ்மணன் இப்படி போகிறான். லக்ஷ்மணன் பெண்களையே பார்க்காதவன். தாரை மாத்திரம் வரல, அவளை சுற்றி பெண் குரங்குகள். இந்த பெண் குரங்குகள்லாம் வந்த உடனே இவன் ஓரமாக ஒதுங்கி போவான். மொத்தத்தில் தெரியும் பெண்கள் பெண் குரங்குகள்னு சொல்லி இவன் ஓரமாக அப்படி ஒதுங்கி போவான். அவள் அங்கேருந்து பேசுவாள். உன்னுடைய வரவு நல்ல வரவாக இருக்கட்டும், ஏன் இவ்வளவு கோபமாக வருகிறாய்ன்னு அவளுடைய குரல் கேட்கும். இந்த குரல் கேட்டோன்னு அப்படி நிமிர்ந்து பார்ப்பான். அது வரைக்கும் அயோத்தியை நினைக்காதவன், அதுவரைக்கும் தன்னுடைய 3 தாய்மார்களையும் நினைக்காதவன், இப்ப தாரையை பார்த்த உடனே தாயரை நினைந்து நைந்தான். தன்னுடைய அம்மாமார்களை நினைச்சானாம். இதுவரைக்கும் நினைக்கல. என்னைக்கு சுமித்ரை இந்த சீதை தான் உனக்கு அம்மான்னு சொன்னாலோ அதுக்கப்புறம் அவன் அயோத்தியை நினைச்சும் பார்க்கல, அயோத்தியில் இருக்கிற அந்த 3 ராஜமாதாக்களை நினைத்தும் பார்க்கல. இப்போ அப்படி நிமிர்ந்து பார்த்தானா இல்லையா, தாரையை பார்த்தான். பார்த்த உடனே தாயரை நினைந்து நைந்தான். அப்படியே நஞ்சு போனான் மனசுக்குள்ள. ஏன் என்ன மாதிரி இருந்தா அந்த தாரைனா, கம்பர் காட்டக்கூடிய தாரை கழுத்து வரை இழுத்து போர்த்தி கொண்டு முழுக்க 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 ஒரு வைத்தவ்ய கோலத்தில் நின்ற அந்த தாரையை பார்த்தான். எங்க அம்மாமார்களும் இப்படித்தானே இருப்பார்கள், தசரத மகாராஜா இல்லைன்னா அந்த 3 ராஜமாதாக்களும் இப்படித்தான் இருப்பார்கள்னு நினைச்சாமா. அப்போ ஒரு வித்தியாசமான தாரையை, வாலியின் மறைவுக்கு பின்னால் ராஜமாதாவாக நின்ற தாரையத்தான் கவி சக்கரவர்த்தி காமிச்சார். ஆனால் என்ன காரணமோ தெரியல, அருணகிரிநாதர் கம்பர் காட்டின அந்த தாரையை காட்டலை. 2 இடத்துல தாரையை பற்றி பேசுகிறார். ஆனால் 2 இடத்துலையும் என்ன சொல்கிறார்னா, தாரையோடு இருந்த சுக்ரீவன் அல்லது தாரையை சுக்ரீவன் பெரும்படியாக வாலியை கொன்ற ராமன். அது வால்மீகத்தில் வரக்கூடிய விஷயம். வால்மீகி ராமாயணத்தில் சுக்ரீவன் வாலியின் மறைவுக்கு பின்னால் சுக்ரீவனை தாரை சேர்கிறாள் அப்படின்னு வருது. இங்கே சொல்லும் போதே என்ன சொல்கிறார்னா,
ராமன் போட்ட அந்த அம்புனால, வாலி மேல போட்ட அம்புனால சுக்ரீவன் தாரையை பெறும்படியாகச் செய்தான். இது என்ன காரணத்தினால அவர் அப்படி பாடினார்னு தெரியல. 2 இடத்துல வரக்கூடிய இடங்கள்லையும் அதைத்தான் சொல்றார். ராவணன் 10 தலை கீழே விழும்படியாக அம்பு போட்டவன் அப்படின்னு சொல்றத திரும்ப திரும்ப நிறைய சொல்றார். வேலை வற்றிட நற்கணை தொட்டு அலை மீது அடைத்து தனிப்படை விட்டு, அலை மீது அடைத்துங்கிறது சேதுபந்தனம். வீர அரக்கன் முடித்தலை 10ஐயும் மலை போல மீதறுத்து. இன்னொரு இடத்துல கொத்து தலை விழ, அந்த தலை எப்படி விழுந்ததுன்னா 10 தலையும் அப்படி ஒரு கொத்தா விழுந்துதான். கொத்து தலை விழும்படியாக வீர அச்சுதனுக்கு அற்புத மருகோனே வேத லக்ஷ்மியை சிறை விட்டு. எப்படி சிறை மீட்டார், யாரை சிறை மீட்டார்னு கேட்டால் வேதலக்ஷ்மியை. வேதலக்ஷ்மியாக இருக்கிற திருமகள், அவ வெறும் லக்ஷ்மி இல்லை, வேதலக்ஷ்மியாக மீதறுத்து நிலத்தில் அடித்து மெய் வேதலக்ஷ்மியை சிறை விட்டருள் வீர அச்சுதனுக்கு அற்புத மருகோனே. ராமாயணத்தில் வரக்கூடிய அத்தனை காட்சிகளையும் பாடுகிறார், எல்லா நுணுக்கங்களையும் பாடுகிறார். சில இடங்களில் கம்பராமாயணத்தை அடியொட்டி பாடியது போல தோன்றினாலும் ஒரு சில இடங்களில் வால்மீகி ராமாயணத்தையே அடியொட்டி பாடுகிறார் என்று நமக்கு தோன்றுகிறது. மலையே எடுத்து அருளும் ஒரு வாழ் அரக்கன் உடல் வடமேறன தரையில் விழவேதான். ராவணன் கீழே விடறான். ராவணன் எப்படி கீழே விழுந்தான்னு சொல்லணும். மலையே எடுத்து அருளும் ஒரு வாழ் அரக்கன். கைலாச மலையை தூக்கினவன் இல்லையா. மலையே எடுத்து அருளும் ஒரு வாழ் அரக்கன் உடல் வடமேறென தரையில் விழவேதான். அந்த மேருமலை கீழே விழுந்தா எப்படி இருக்குமோ அப்படி கீழே விழுந்தான் ராவணன். வடமேரெனவே, மேருமலை விழுவது போல விழுந்தானே அந்த ராவணனை அழித்த ராமனுடைய மருகோனே. என்ன அருணகிரிநாதருடைய அந்த வார்த்தைகளை கொஞ்சம் சரியாக பிரிக்க வேண்டும். அதை பிரிச்சிட்டோன்னா அந்த கதை முழுக்க வரும். ஆனால் ஒரே ஒரு செய்தி, அந்த வார்த்தைகள் எப்படி இசைக்காகவும் சந்தத்திற்காகவும் மாறுபட்டு கிடப்பது தப்பில்லை. என்ன காரணம்னா, இசைத்தமிழுக்கு ஒரு இலக்கணம் இருக்கு. இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா. இந்த இசைத்தமிழ்னா என்ன அர்த்தம்? இசைத்தமிழ்னா ஏதோ இசையை பற்றி தமிழில் இருப்பது, அது இசைத்தமிழ் இல்லை. இசைத்தமிழ்ங்கிறதுக்கு ஒரு சின்ன நுணுக்கம் என்னன்னா, இசையை கொண்டு வருவதற்காக அல்லது அந்த இசைவதற்காக வார்த்தைகள் சில நேரங்களில் மாறலாம். அதுதான் இசைத்தமிழ். வார்த்தைகள் கொஞ்சம் மாறலாம். அதனால தான் வடமேரு என அப்படின்னு பாடமாட்டார், வடமேரெனவே. அந்த மேரெனவேன்னா மேர் அப்படின்னு நின்றுடும். சில இடங்களில் கூடுதலான வார்த்தை வரும், கூடுதலான எழுத்து வரும். அந்த கூடுதலான எழுத்து வரும்போது நமக்கு புரியாது. இப்போ அகல் குருன்னு வந்தது, அகலிகைன்னு சொல்லவே இல்லை, அகல் குரு. அது என்ன அகல் குரு அப்படின்னு சொல்ல முடியுமா? அந்த பேரே மாறி போச்சே அப்படின்னா, கல் வடிவத்தில் இருந்தவள், அதுக்காகத்தான் அகல் குரு. அருணகிரிநாதராவது அகல் குருன்னு பாடினார். பிற்காலத்தில் ஒரு எழுத்தாளர் என்ன பண்ணார்னா, அவளுக்கு கல்லிகைன்னு பேர் வச்சார். அகலிகைன்னு தமிழில் சொல்கிறமா இல்லையா, அவர் என்ன பண்ணார், கல்லிகைன்னு எழுதினார். கல்லா கிடந்தவா, அதனால் அவளை கல்லிகைன்னு சொல்லலாம். இது அந்த பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது பொருந்தி வரக்கூடியது. அப்போ இசைக்காக சில இடங்களில் சில வார்த்தைகள் மாறலாம் என்கிற விதி அருணகிரிநாதருடைய திருப்புகழில் நிறையவே காணப்படும். தோண்டி தோண்டி தேடி தேடி பார்த்தால் ராமாயணம் முழுவதையும், எப்படி தியாகபிரம்மம் அந்த பக்கத்தில் ராமாயணம் முழுவதையும் பாடக்கூடிய கீர்த்தனைகளை பாடினாரோ, அதே மாதிரி திருப்புகழ் பாடல்களில்
தனக்கு கிடைத்த வாய்ப்பாக அந்த பாடல்களை வைத்துக்கொண்டு ராமாயணம் முழுவதையும், ராமாயணத்தில் இருக்கிற எந்த காட்சியையும் விடாமல், ஆனால் அந்த காட்சிகளை மிகச் சுருக்கமாக, பொருத்தமாக, அதே நேரத்தில் நாம் விளங்கிக் கொள்ளும்படியும் அருணகிரிநாதர் தருகிறார். ஆக திருப்புகழ் ராமாயணம் என்பதே தனியாக சிந்திக்கக்கூடிய, எத்தனையோ பேர் ராமாயணத்தை எப்படியெல்லாமோ பாடினார்கள்னு பார்த்தா அந்த வரிசையில் திருப்புகழ் ராமாயணத்தையும் நம்மால் வைத்து பார்க்க முடியும். அருணகிரி ராமாயணம் என்றே கூட அதற்கு பெயர் சொல்லலாம். அத்தியாத்ம ராமாயணம், ஆனந்த ராமாயணம், அற்புத ராமாயணம், கிருத்திவாச ராமாயணம் அப்படின்னெல்லாம் சொல்கிற மாதிரி அருணகிரி ராமாயணம் என்றே சொல்லக்கூடிய அளவிற்கு திருப்புகழில் ராமாயண செய்திகள், ராமாயண தகவல்கள் உண்டு. அந்த வகையில் இன்றைக்கு திருப்புகழ் ராமாயணத்தை பார்த்தோம். நாளை இன்னும் வேறு சில ராமாயணங்களை சிந்திக்கலாம் என்பதை நினைவுபடுத்தி, அந்த ராமனுடைய அருள் எல்லோருக்கும் எப்போதும் கிடைக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு இன்றைக்கு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.